அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதன்குமார். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால், ராமனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா? தர்மத்தின் வெற்றியா? அனுமன் சீதை இருக்கும் இடத்தை ராமனிடம் கூற, ராவணனை வென்று சீதையை மீட்க ராமர், லட்சுமணன் வாரைப்படையுடன் இலங்கையை நோக்கி வருகிறார்கள். இதனை அறிந்த ராவணன், கேவலம் மானுடர் வானூரப் படையுடன் என்னை வெல்ல முடியுமா என்று ஆணவத்துடன் கூறினார். விபீஷ்ணர், சீதையை நீ தவறாய் கண்டாலே நமது இனத்திற்கே துன்பம் வந்து சேரும் என்று கூறியும் ஆணவத்தால் ஏற்க மறுக்கிறார். ராவணர், விபீஷ்ணர் ராமனிடம் சரணாகதி அடைகிறார்கள். ராமர் அவரை சகோதரனாக ஏற்று இலங்கை உனக்கே தந்தேன் என்று முடிசூட்டுகிறார். சேது அணை எழும்பியது அங்கதனை அழைத்து ராமர், நீ ராவணனன் அவைக்களம் சென்று தோல்வியை விடுக அல்லது உன் ஆவியை விடுக என்று கூறச் சொல்லி தூது அனுப்புகிறார்கள். ராவணன் ஆணவத்தால் போர்க்களம் புகுந்தான். ராவணனின் அனைத்து பானங்களையும் ஆயுதங்களையும் சுக்குநூறாக்கிறார்கள். நிராயுதபாணியாய் நிற்பவனை கொல்லாமல் அவரை பார்த்து இரக்கம் கொன்று, தோல்வியை விட்டு உன் ஆவியை காத்துக்கொள், அதை நீ விரும்பாவிட்டால் இன்று போய் போருக்கு நாளை வா என்றார் ராமர். ராமன் கும்பகர்ணனிடம் அனைவரையும் அழித்து வா என போர் புரிய கூறுகிறார். கும்பகர்ணன் சீதையை பார்த்ததும் இன்னும் விடவில்லையா என்று கேட்டான். பல அறிவுரை கூறினான் ராவணன். கேட்கவில்லை. போரில் ராமர் வாயு ஆஸ்திரம் ஏவ அது கும்பகர்ணன் தலையை அறுத்து அதை ஏந்தியவாறு கடலில் கொண்டு சேர்த்தது. பின்பு ராவணன் இந்திரஜித்தை அழைத்து, உன் தம்பியர்களும் உன் சித்தப்பா மாண்டு போனார்கள் என்று புலம்ப, என்னை ஏன் முதலில் அனுப்பவில்லை என்று கூறி போர்க்களம் புகுந்தான். பல போராட்டத்திற்கு பிறகு லட்சுமணன் பிறைமுக அம்பு ஒன்றை நானில் ஏற்றி வணங்கி, என் அண்ணன் ராமன் நல்ல அறமூர்த்தி என்பது உண்மையானால் இந்திரஜித்தை அழித்து வா என்று ஏவினான். தலைவேறு உடல் வேறாக பூமியில் வந்து விழுந்தான். இந்திரஜித், ராவணனும் மண்டோதரியும் இதனை அறிந்து அழுது புலம்பினார். பின்பு ராவணன் போர்க்களம் புகுந்து பெரும் யுத்தம் புகுந்தான். ராமரும் தனிமனிதனாக ஏறிக்கொண்டார். ராமர் நியாயம் செய்து பிரம்மாஸ்திரம் எழுத்து வணங்கி, நான் ஏகபத்தினி விரதன் என்பது உண்மையானால் ராவணனை கொன்று வா என்று சொல்லி மந்திரம் கூறி அனுப்பினார். பானம் ராவணன் உயிரை குடித்தது. ராமர் ராவணனை மட்டுமல்ல, அநீதியை, அதர்மத்தையும் அகம்பாவத்தையும் கொன்றார். இறுதியில் தர்மம் வெற்றி பெற்றது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.